அனைவருக்கும் வணக்கம். 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஷின்களை டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா கவனிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அருளப்பன். சரிங்களா? அவருக்கு இன்னொரு பேர் திருமுழுக்கு யோவானுங்கிற பேர் உண்டு. இன்னொரு பேரும் உண்டு, கருணையனுங்கிற இன்னொரு பேரும் உண்டு. சரிங்களா? இது கேட்பாங்க, தெரிஞ்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்குறாங்க. தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவோட வளர்ப்பு தந்தையான சூசேப்பர் தான். சரிங்களா? தேம்பாவணியோட பாட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசேப்பர் தான். சரிங்களா? சூசேப்பருக்கு வீரமாமுனிவர் தேம்பாவணியில் இட்ட பேர் என்னன்னு கேட்பாங்க, வளன். சரிங்களா? தமிழில் என்னது, வளன். அடுத்து பாருங்கள். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோழ நாடு தான். சரிங்களா? தெரிஞ்சுங்க. அடுத்தது பாருங்கள். சேரி மொழியார் செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றேட் புலனென மொழி புலனுணர்ந்தோரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியரின் வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான், பல்லு. சரிங்களா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூது தான். தூதுக்கு இன்னொரு பேர் என்னது, சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம். இந்த கலம்பகம் இருக்கு இல்லையா, கலம்பகத்தில் எத்தனை உறுப்புன்னு கேட்பாங்க, 18 உறுப்பு. சரிங்களா? 12 + 6ன்னு சொல்லுவாங்க. 12னா களம்னா 6ன்னு அர்த்தம். அந்த 6ல் பாதி தான் பகம். 12ல் பாதி தான் 6, அதுதான் பகம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 18. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிறவினை சொற்களை கண்டறிய ஆப்ஷன் படிங்க. நனைந்தான், படித்தான், திருத்தினான், நனைந்தான், வருவித்தான், திருத்தினான், படித்தான், வருவித்தான். பாருங்கள், இதுக்கு பிறவினைனா பிறரை செய்ய வைக்கிறது. சரிங்களா? அப்போ வருவித்தான், திருத்தினான். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள். பின்வரும் தொடரை கண்டறிய. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது எந்த தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதிர்மறையாகவும் இல்லை, செயல்பாட்டு தொடரும் கிடையாது, விளைவு தொடரும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர், செய்வினை தொடர். சரிங்களா? அடுத்து பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். இதுதான் கவர்மெண்ட் ஆன்சர்களே கொடுத்துருந்தாங்க. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். 9வது கொஸ்டின். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர், காந்தியடிகள். ஓகேவா? அடுத்து பாருங்கள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமை கவிஞர் சுப்ரத்தினதாசன். அவரோட பேர், இயற்பேர் பார்த்திங்கன்னா ராசகோபாலன். சரிங்களா? அடுத்து பாருங்கள். பகுத்தறிவு கவிஞர் யாரை? ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. சரிங்களா? பகுத்தறிவு கவிராயர்னு கொடுத்துருப்பாங்க, கவிஞரும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யார்? உடுமலை நாராயண கவி. அடுத்து பாருங்கள். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்தில் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், வாணிதாசன் கொடுத்துருக்காங்க, பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. குழப்பற மாதிரி. அப்போது அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாணிதாசன் தான். சரிங்களா? புது அரசுக்கு பாடியிருப்பார். யார்? கவிஞர் வாணிதாசன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 13வது கொஸ்டின். படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில், அதாவது ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு ஃபைனலில் மோனை வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோனை வகையை பற்றி சொல்லியிருக்கேன். 1 2 1 3, அப்புறம் 1 4 1 2 3, அப்புறம் 1 3 4 1 2 4, அப்புறம் 1 2 3 4. சரிங்களா? இது என்னது? இணை, பொழிப்பு, ஒருவு, அப்புறம் கூழை, மேல், கீழ், முற்று. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்களேன். மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வரும். எங்கெங்கெல்லாம் ஒன்றி வந்திருக்கு? பா, பா. அப்போ இது முதல் சீரு, இது 2வது சீரு, இது 3வது சீருங்களா? இங்கே நா. அதே பாருங்க, நா, பா, பா. ஓகேவா? அப்போது எந்த சீர்லலாம் ஒரே மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். முதல் எழுத்து 1 3 ஒன்றி வந்திருக்கா? எங்கே இருக்குது? 1 3 ஒன்றி வந்தால் என்னது? இது பொழிப்பு மோனை. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான். சரிங்களா? 1 3 ஒன்றி வந்தால் பொழிப்பு மோனை, 1 2 ஒன்றி வந்தால் இணை மோனை, 1 4 வந்தால் உருவு மோனை, 1 2 3 வந்தால் கூழை, அப்புறம் 1 3 4 மேல்கதுவாய், கீழ்கதுவாய், அப்புறம் முற்று மோனை. சரிங்களா? இது தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக இது கொஸ்டின் பேப்பர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. மோனை வகை அல்லது எதுக்கு வகை. சரிங்களா? இது தெரிஞ்சுங்க. அடுத்து பாருங்கள். எவ்வகை வாக்கியமான அறிகைன்னு கொடுத்துருக்காங்க. பூக்களை பறிக்காதீர். சரியா? பூக்களை பறிக்காதீர். இது எந்த வாக்கியம்? பறிக்காதீர்னா ஒரு கட்டளையாக சொல்கிறாங்க இல்லையா, அதனால் இது கட்டளை வாக்கியம் தான். ஓகேவா? இது பாருங்கள். இமிழிசை இலக்கண குறிப்பு. இதுக்கான இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான், வினைத்தொகை தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா?
முக்காலத்தையும் உணர்த்தும். காலம் கடந்த பெயரச்ச வினைத்தொகைன்னு சொல்லியிருக்காரு நன்னூலார். சரிங்களா? அடுத்தது 16 பாருங்கள். மல்லிகை சூடினால் இது வந்து ஒரு பொருளை குறிக்கிறதுனால பொருளுக்கு ஆகி வருவதனால இது என்னது பொருளாகு பெயர். சரிங்களா? அடுத்த 17வது கொஸ்டின் பாருங்கள். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டுருக்காங்க. எப்படி அழைக்கிறாங்க? குடக்கூத்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க. அதாவது மாதவி ஆடிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று கூறியவர் யார்? திருமூலர். மொத்தம் 18 சித்தர்கள் இருக்காங்க. அதில் முதல் சித்தர் யார்? திருமூலர். ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க இவரை. அதேமாதிரி தமிழ்நாட்டில் ரசவாதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு கேட்பாங்க. ரசவாதிகள்னால் யார்? சித்தர்கள் தான். சரிங்களா? அப்புறம் நிறைமொழி மாந்தர்கள்னாலும் யார் தான்? சித்தர்கள் தான். நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னாலும் யார் தான்? சித்தர்கள் தான். இதெல்லாம் தெரிஞ்சுங்க கேட்பாங்க. வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்? கடுவெளி சித்தர். பாருங்களேன், சித்தர் கொஷின் அப்படியே அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க 2 கொஷின். எல்லாம் புக்கு கொஷின் தான். பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாடை மக்கள் அப்படின்னா பலமொழி பேசும் மக்கள். ஸ்கூல் புக்கில் இந்த சொல்லும் பொருள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து உள்ள கொஷின் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், இது ஒரு ஈஸியான கொஷின். மணிமேகலை யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிடையாளர் புராணம் பரஞ்சோதி முனிவர். அப்போது 2, 4, 1, 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரங்க. புரியுதா? முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது யார்? சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதியம் வடியில். நீபவனம்னா என்னது? கடம்பவனத்தை தான் நீபவனம்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு சொல்லும் பொருள் கொஷின் தான். இப்போ சொல்லும் பொருளே எத்தனை வந்துட்டு பாருங்கள். சொல்லும் பொருள்லாம் நல்லா படிச்சிங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு சொல்லும் பொருள் நனைந்தலை உலகம். இதுக்கான சொல்லும் பொருள் பார்த்திங்கன்னா, நனைந்தலை உலகம்னா என்னது? அகன்ற உலகம். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நனைந்தலை உலகம் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது சிறிய உலகம்னு வரும் இல்லையா? நிறைய பேர் இந்த கொஷினில் ஏமாந்தாங்க. நல்லா கொஷினை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? பழமொழின்னு நிறைவு செய்யுங்க. ஏதாவது ஒரு பழமொழி கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க? மரத்தை இலை காக்கும். அப்போது இதுக்கு என்ன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். மானத்தை பணம் காக்கும். ஓகேவா? தெரிஞ்சுங்க. 26வது கொஸ்டின் பாருங்கள். நந்தவனம் கண் திறந்த நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு சேர்த்து பார்ப்போட் வந்தாயோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மோனை எங்கெங்கெல்லாம் இருக்குது? மோனைன்னா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வரும். எங்கெங்கெல்லாம் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நந்தவனத்தில் நான் இருக்குது, நற்றமிழில் நான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். பண்ணோடு பாட்டு சேர்த்து. அப்போ இது இந்த பா வேறு நெடிலா. அப்போ இதில் மோனைன்னு பார்த்திங்கன்னா இது நந்தவனம் நற்றமிழ். சரிங்களா? இங்கே பாருங்களேன், ஆப்ஷன்லேயே பாருங்கள். கா பான்னு இருக்குது, பா வான்னு இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மோனை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். இது வந்து ஒரு ஒற்றுமையின்மை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஊவே சா. இதெல்லாம் 11வது 12வது புத்தகத்தில் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்களா பற்றி. அதெல்லாம் படிச்சிங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரோட மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருவிக்கா தான். திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? 30வது விஷயம் பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகள் என்று. இதுவுமே ஸ்கூல் புக் கொஷின் தாங்க. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் மொழி பெற்றது யார் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா கால்டுவெல் சொல்லியிருப்பார். சரிங்களா? இவர் வந்து என்ன ஒரு அயர்லாந்து. சரிங்களா? கால்டுவெல். அடுத்தது தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1969 தொடங்கியிருக்காங்க. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என சொல்லினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நா. முத்துசாமி. கலைஞாயிறு நா. முத்துசாமி கேட்பாங்க இவரை பற்றி. அடுத்து பாருங்கள். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. இது குடும்ப விளக்கு யார்? பாரதிதாசன். மருமக்கள் வழிமான் யார்? கவிமணி. இது பாரதிதாசன். சீராபுரம் யார்? வீரமாமுனிவர். அப்போ மீறுத்து குயில் பாட்டு கண்ணன் பாட்டுலாம் வந்து யார்? பாரதியார். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு இரட்டுற மொழிதல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிறங்கே 4 என தொடங்கும். இது வந்து யார் எதிர்ப்பான்னு பார்த்தீங்கன்னா கவி காலமேகம். இது வந்து ஓல்டு 9th புக்கில் இருக்குங்க இந்த கொஷின். சரிங்களா? ஓல்டு 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. கவி காலமேக புலவர். இது ஒரு சரியானதை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். ஓகேவா?
நூலின் தொடக்கத்தில் கடல் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. ஓகே ரைட்டு. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது, இது ஒரு தப்பு. மனோன்மணியின் தமிழில் முதல் பாவடிவ நூல் நாடக நூல்னால் இது தான். சரிங்களா? இப்போ இதோட கிளைக்கதை வந்து சிவகாமி சரிதம்னு வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1, 2, 4 சரி. சரிங்களா? 1, 2, 4 சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. சி தான், கவிதை தான். ஓகேவா? 37 பாருங்கள். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார் யார்? மக்கள் கவிஞர்னால் உங்களுக்கு தெரியும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? அதாவது இவருக்கு என்ன வரும்னு கேட்டாங்கன்னா, பட்டுக்கோட்டை அருகே உள்ள பழைய புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, செங்கப்படுத்தான் காடு. சரிங்களா? செங்கப்படுத்தான் காடு அவரோட ஊர். அடுத்து என்ன கேட்டாங்க? பகுத்தறிவு கயிறை பாருங்கள். பகுத்தறிவு கயிறை ஏற்கனவே ஒன்று கேட்டாங்க, இங்கே ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள், உடுமலை நாராயணகவி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி. கரெக்டு. அப்புறம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை கிடையாது. இது வந்து என்னென்னு வரும்? திருவனந்தபுரம். கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம். இப்போ இது தப்பு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு பார்த்திங்கன்னா கன்னிமரா. கரெக்டு. சென்னை. கொல்கத்தாவின் தேசிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகம். இதுவும் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான தவறானது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். கரைப்பொரு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான், 2ஆம் வேற்றுமை தொகை. அதாவது கரையை பொரு அப்படின்னு வரும். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜி போப். புறநானூறு, அப்புறம் திருக்குறள், திருவாசகம், இது எல்லாமே யார்? ஜி போப் தான். சரிங்களா? திருக்குறள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1886, திருவாசகம் பார்த்திங்கன்னா 1900. எல்லாம் தெரிஞ்சுங்க. வளவன் ஏவா வான ஊர்தி, இங்கே என்னது? புறநானூறு. ஓகேவா? இது பாருங்கள். இந்தமாரி ஒரு இங்கிலீஷு புறநானூறு பாடல் இருக்குது இல்லையா, இது வந்து யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் இதுவும். ஜார்ஜ் எல் ஹார்ட் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள். மனக்குரங்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உருவகம் தான் சரியான ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிய. கடல், ஆழி, பறவைனாலும் கடல் தான். பவ்வம், புணரி, பறவைலாம் கடலை குறிக்கும். அப்போ 6 தான் இதுக்கு பொருந்தாது. இங்கே பாருங்கள், பிழை திருத்தம். மயில் என்ன பண்ணும்? அகவும். குயில் என்ன பண்ணும்? கூவும். ஆந்தை அலறும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மயில் அகவ, குயில் கூவ, ஆந்தை அலறியது. 16க்கு சி. அதாவது 46 பாருங்கள், பிழை திருத்தம். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அப்போ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மாழ்வார். ஓகேவா? திருவிருத்தம் யார்? நம்மாழ்வார். திருக்கேதாரத்தை பாடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சுந்தரர். சரிங்களா? திருக்கேதார பதிகம் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் பாடுபடுவது. ஓகே, இதுக்கு வந்து திருப்பாவை தான். சரிங்களா? அடுத்தது தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தேவநேய பாவாணர். தமிழில் 174 சிறப்பு பெயர் இருக்குது. தெரிஞ்சுங்க. தமிழ் பெருங்காவலர்னால் யார்? தேவநேய பாவாணர். சரிங்களா? அடுத்த வீடியோவில் இன்னொரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.